எல்லாருமே நம்பிக்கிறப்ப மறுபடியும் போய் கால் விடு. என்னோட மகனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். உன் மகனுக்கு கல்யாணம் பண்ணணுமா? உன் மகனுக்கு கல்யாணம் பண்ணணுமா? அப்போ 2 பேரும் மறுபடியும் போய் கால் விடு. சரிப்பா, என் மகன் வந்து கம்பெனி ஸ்டாஃபாக இருக்கான். யாரு அப்படின்னா கருப்பசாமி, உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததுல ஒன்று அமைஞ்சா ஒன்று அமைய மாட்டேங்குது, ஒன்று அமைஞ்சா ஒன்று அமைய மாட்டேங்குது. எல்லாம் சரியாக இருந்தால் கரெக்டான பதில் வர மாட்டேங்குது. அப்படியே இல்லையா? அதனால் நான் கருப்பசாமி, அப்படியாப்பா, உனக்கு நான் தேடி அமைச்சு கொடுத்து நல்லபடியாக உன் குடும்பத்துக்கு தகுந்த பிள்ளை நான் கருப்பை உருவாக்கலாம். போதுமா? போய் காலை வரைக்கும் அதே போல கருப்பசாமி வழக்காடி பார்த்ததில்ல, உன்னோட மகனுக்கு நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு நல்லபடியாக நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். உன்னையெல்லாம் தங்கு தடையெல்லாம் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். வர அமாவாசை அன்னைக்கு உன் மகன் இங்கே வருவானா? வரும்போது எனக்கு ரோஜாப்பூ மாலை ஒரு 3 மாலை 3 பாட்டில் சொத்து வாங்கிக்குவாங்க. அதே போல் ஒரு 3 மாதத்துக்குள்ள வழக்காடி போய் பார்த்து நான் ஓடி சுற்றி பார்த்து சடைஞ்சு வச்சு அப்படி தானே ஒரு 3 மாதத்தில் உங்களுக்கு நல்ல செய்தி வர மாதிரி நான் கருப்பனை உருவாக்கினா போதுங்க. அப்படி உருவாக்கி தர மறுபடியும் மேற்காடு வர அம்மாவாசிக்கு என் மகனை கூட்டிகிட்டு வந்தாங்க. கொஞ்சம் தெரியுங்க, இதை அவனை தேய்ச்சி குளிக்க சொல்லு. இது இன்னொரு விருப்பத்தில் வச்சு நான் கருப்பசாமி கூடவே இருந்து தாயின் தகப்பன அவனுக்கு நான் போய் தொடங்கி 3வது மாதத்துக்கு நல்ல செய்தி வர மாதிரி நான் கருப்பை உருவாக்கி கொடுத்தேன். புத்தளை துருவம் வழக்கடி பார்த்ததில்லை எந்த விருப்பம்? சரி, கருப்பசாமி மறுபடி திருப்பூர் மறுபடி உத்தரவு துருவ வழக்கடி பார்த்ததில்லை எந்த விருப்பம்? சரி, அப்படியா? சரிப்பா, கருப்பசாமி மறுபடி வழக்கடி பார்த்ததில்லை குருமந்தூர் அதனால் கருப்பசாமி ஓடி போய் உன் குடும்பத்தை போய் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததில்ல, சரி உட்கார்றதுக்கு இடம் கிடச்சிருச்சு அப்படிதானே? அதனால் அதையும் உருவாக்கி கொடுத்தாச்சு. இன்னைக்கு கடனை கட்டணும், நல்லபடியாக ஒரு பக்கம் வேலைக்கு போகலாம், ஒரு பக்கம் போகலாம், ஒரு பக்கம் சமையலாம் அதான் சமையலுக்கு போய் கூப்பிட்டுருக்கேன். அங்கே போகலாமா இல்லை இப்போ இருக்கிற வேலையை செய்யலாமா அப்படிதான் கேட்டுருக்கேன். போய் காலையில் அதனால் நீ எதிர்பார்த்த போதே இப்போதைக்கு வர அமாவாசை வரைக்கும் உன்னோட வேலையை நீ செய்யலாம். என்ன வேலை? அதே அமாவாசை வரைக்கும் அது வரைக்கும் அதுக்கப்புறம் நான் முடிவு சொல்லியிருக்கேன். போகலாமா இல்லை வேணாமா? அதுக்கு முன்னாடி எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். ஏன் சகோதரர் அதனால் இப்போ சொன்னால் இந்த வேலை போயிருந்து எதிர்பார்க்கலையா? அதனால் வேணாம். இப்போ மழை கோயில் பக்கம் போய் அறிவிக்கை செய்யலாம். இப்போ சூழ்நிலையின் காரணம் மழை கோயில் பக்கம் அறிவிக்கை செய்யலாம் அப்படின்னு சூழ்நிலைக்கு வேண்டி போகலான்னு முடிவு. அப்படி போகிறதுக்கெல்லாம் நான் யாருக்கும் வரலாம். சரியா? நீ கடை வச்சிருக்க வாத்துக்கோழி வியாபாரமா? அந்த வியாபாரத்திலேயே மறுபடியும் பழைய நிலைமையில் ஒன்று நல்ல வியாபாரம் பண்ண நான் கருப்பசாமி அதிலிருந்து கட்டணையை கட்டி கொடுத்தேன். நீ போய் ஒரு பக்கம் போய் சக்திகளை ஒரு பக்கம் கட்டின விடமாட்டேன். சரியா? ஒருத்தன் தோட்டத்து வேலைக்கு போகிறேன். யார் தோட்டத்து வேலைக்கு போகிறேன். உண்மையை வந்து அதே வியாபாரத்தை நான் கருப்பசாமி அதிகப்படுத்தி நான் கருப்பசாமி மதிக்கிற அளவுக்கு பொதுவாக போதுமா போய் கால் வளர்க்குவோம்.
அதே உனக்கு கருப்பசாமி சிறைக்கும். உனக்கு அதே வியாபாரத்தை நான் போட்டு கொடுத்து உனக்கு நிம்மதியான வாழ்க்கை இருந்தாலும் நீ கேட்டதுக்கு வேண்டி வழக்காடி அம்மாவாசை உனக்கு நல்ல முடிவு சொல்லுவேன். ஆனால் இந்த வேலையை விட்டு எந்த வேலையும் நோம்பக்கூடாது. இதை கருத்தில் வச்சுக்கணும். நான் கருத்து போதவே இருக்குது. இது சாப்பிட்டு உண்டாக்கு இதெல்லாம் உள்ளுக்கு சாப்பிட்டு கருத்து மூடவே இருக்கணும். கருப்பசாமி மறுபடி ஒத்தரவு தூரம் வழக்காடி பார்த்தல எந்த வருஷம் சரி. கருப்பசாமி மறுபடி விஜயா வந்து கருப்பசாமி மூணுடைய குடும்பத்தை போய் பார்த்ததில் இந்த 2 மாத காலமாக எது நினைச்சாலும் நடக்கணும். அதனால் யாருக்கு என்ன பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியும். அப்படி இல்லையா? அதனால் அதுக்கு முன்னாடி ஒரு முடிவு பண்ணணும். பண்ணிடலாம்ல. சரி போய் என்னோட ஆளுக்கு அப்படியப்பா சரி நீ பார்த்து என்ன மனசு அடிப்பா. அதனால் 2 மாதமாக எதுவுமே நடக்கல. தானே சரி நடக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுவோம். வர வியாழக்கிழமை என் வேலை சொல்லி ஒரு 9 வீடு மட்டும் நடக்க எனக்கு பொங்கலுக்கு பொங்கல் வச்சு சரியா ஒரு 9 நாளைக்குள்ள சரியா. நீ நாளைக்கு நடக்கிற பிரச்சனை சொன்னால் நீ 9 நாளைக்கு வர வேண்டியிருக்கியா? அதான் கேட்குறேன். நான் அடுத்த நானும் இருக்கேன். நான் சொன்னது வியாழக்கிழமை. உனக்கு பிரச்சனை நாளைக்கு திரும்ப சொல்லுவேங்க. அதுக்குள்ளே நீ எப்படி அவசரப்படுற? நான் என் சகோதரோட பேசுறதுக்குள்ளே நீ அவசரப்படுற. வியாழக்கிழமையிலேருந்து 9 நாள் முடியறதுக்குள்ளே நடந்தது. அப்படின்னா நீ நாளைக்கு நடக்கிற பிரச்சனையை விட்டு 9 நாளைக்கு நடந்தது கேட்டீங்க. அதனால் உனக்கு நாளைக்கே திருப்பி சொல்லுவேன். நான் சொல்லி முடியாது. அவசரப்படாமல் நிதானமாக கேட்கு. நான் நீ கேட்டது அத்தனையும் பண்ணி கொடுத்தேன். சும்மா ஒரு 5 லட்சம் ரூபா பிரச்சனை சொல்லி நீ பயப்பட போயிட்டு அவர் என்ன இருக்குது வேலை படையா எங்க வேலை படையா Hey,